லியோ சக்ஸஸ் மீட்டில் ரத்னகுமார் பேசுனது வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ கூட நம்ம சொன்ன மாதிரி ரஜினி 171 படத்தை வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதற்கப்புறம் விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது ரஜினி 171 அவர் ஏற்கனவே இல்லைங்கிறது. அவர் இல்லைங்கிற அந்த தைரியத்தில் தான் அவ்வளவு அவர் பேசியிருக்கார். நம்ம அதில் ஒர்க் பண்ண போனோம்னு தெரிஞ்சிருந்தால் அவ்வளோ பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவரை கண்டிச்சாரா என்னன்னெலாம் தெரியல. பட் ரஜினி வந்து அவர் மீது ஒரு பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிற படத்தை தான் ரத்னகுமாரே இயக்க போகிறார். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் எல்லாரும் இருக்காங்க. இவ்வளவு இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் தம்பி, அல்லது இந்த மாதிரி ஏன் பேசுன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் லோகேஷ். பட் இந்த படத்தில் அவர் இல்லைங்கிற தகவல் அப்போவே வந்துருச்சு. இவ்வளவு லேட்டாக ஏன் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு